ஹலோ மக்களே, வெல்கம் டு யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம நிசான் ஷோரூமில் தான் இருக்கோம். அண்டு நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கார் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பண்ண போகிறோம். ரிவ்யூ கிடையாது. அண்ட் இந்த காரில் என்னென்ன இருக்குது அப்படி வாக் அரவுண்ட் நம்ம ஒரு வீடியோ பண்ணுறோம். ஸோ எனக்கு பின்னாடி தான் அந்த வண்டி இருக்குது. ஸோ திஸ் கார் ஹாஸ் நோ இன்ட்ரடக்ஷன். நம்ம ஊர்லேயுமே இது 350Z வந்துச்சு சிபிஐ யூனிட்டாக. பட் அவ்வளோ சேல்ஸ் இல்லாதனால டக்குன்னு நிறுத்திட்டாங்க. பட் இன்னமும் ஜேடிஎம் மார்க்கெட்டில் அந்த காருக்குன்னு ஒரு தனி ரெஸ்பெக்ட் இருக்குது. ஸோ அண்ட் அகெயின் நிசான் ஃபேர் லேடி. ஸோ இந்த வண்டி தான் ஃபேர் லேடின்னு கூப்பிடுவாங்க. ஸோ ஃபேர் லேடியை வெறும் நிசான் Z அப்படின்ற மட்டும் கொடுத்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 350 அண்ட் 370Z, அதுக்கப்புறம் நிஸ்மோ எடிஷன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இருந்தது. பட் இப்போ நிசான் Z அது மட்டும் தான் கூப்பிட்றாங்க. அண்ட் நிசான் Zயில் நிஸ்மோ எடிஷனுமே வந்திருக்கு. பட் நம்மகிட்ட இருக்கிறது இங்கே நிசான் Z மட்டும்தான், நிஸ்மோ இல்லை. ஸோ அதில் கார்பன் ஃபைபர், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பேக்கேஜ் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக வரும். பக்கெட் சீட்ஸ், கார்பன் ஃபைபர்ஸ் அந்த மாதிரி. பட் இந்த வண்டியில் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை. ஸோ இது ஒரு ப்ராப்பரான ஒரு நார்மல் ஸ்போர்ட்ஸ் கார். ஸோ அதை பற்றி நம்ம வாக் அரவுண்ட் பார்ப்போம். எஸ், ஸோ நம்மக்கிட்ட இங்கே இருக்கிறது ஒரு பிளாக் கலர். அண்ட் இது செகண்ட் ஜென்ரேஷன். ஓகேங்களா? எப். ஸோ நிசானோட புது லோகோ. அண்ட் போனட்டில் எனக்கு பிடிச்ச விஷயம், இங்கே பாருங்கள், க்ரீசஸ் ஒரு லைன் மேலே ஏறுதா, மேலே ஏறி வி மாதிரி போயிட்டு அங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன் சூப்பராக இருக்குது. அது ஏன்னா அது கீழே தான் என்ஜின் இருக்குது. இது ஒரு V6 ட்வின் டர்போ, சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்து ஆரம்பிப்போம். இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கச்ச அந்த ஒரு ஏரோ லைன்ஸ் அதெல்லாம் பெருசாக கிடையவே கிடையாது. சிம்பிளாக இருக்குது பம்பரு. அண்ட் இந்த டிசைன் நீங்கள் நோட் பண்ணுங்கள். இந்த டிசைன் பேட்டர்ன் பின்னாடியுமே ஃபாலோ ஆகும். நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்பர் பிளேட் வைக்கிற இடம் ரொம்ப பெருசாக இருக்குது. பட் ஸ்டில் ஆக்சுவலி இந்த டிஃப்ரென்ஷியேஷன் சூப்பராக இருக்குது. இந்த பிளாக் கலருக்கு இந்த க்ரே சூப்பராக இருக்குது டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ முன்னாடி ஒரு லிப் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லாக பாருங்கள். எஸ், ஸோ அந்த மாதிரி வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு பாருங்கள், V6 ட்வின் டர்போ சூப்பராக இருக்குல்ல. ஸோ இங்கே ஸ்டட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாறக்கூடாது அப்படின்னு ஸ்டட்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ இது லாங்கிடியூட்னல் மிட் இடத்துல இருக்குது. ஸோ இது ஃப்ரண்ட்டில் என்ஜின் இல்லை, இது மிட் பொசிஷன் ஆகிருக்கு இந்த என்ஜின். ஓகேங்களா? ஸோ பேட்ரி பாக்ஸ் அங்கே இருக்குது. பிரேக் ஃப்ளூயிட்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்குது பாருங்கள். எங்கேயுமே இடமே இல்லை, ரொம்ப கற்றுன்னு இருக்குது. பட் ஸ்போர்ட்ஸ் காரில் உங்களுக்கு கண்டிப்பாக இடம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இப்போ போனட் செம்ம ஹெவியாக இருக்குது. செம்ம ஹெவியாக இருக்குது. பட் இந்த டிசைன் பாருங்கள். ஏன்னா என்ஜின் இங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனால அந்த ஸ்கூப் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த என்ஜின் வச்சுருக்காங்க. ஸோ ஆல் எல்இடி யூனிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டே டைம் ரன்னிங் லேம்ப்ஸ் இப்படி ஒன்று போகும். சூப்பராக இருக்கும் அது பார்க்க. அண்ட் ஸ்பெக்ஸை நம்ம பார்த்துருவோம். ஸோ இது 3 லிட்டர் என்ஜின். ஓகேங்களா? V6 ட்வின் டர்போ. ஸோ DOHC தான் கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் 400 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே இருக்குது. ஸோ மேனுவல் 6 ஸ்பீட், ஆட்டோமேட்டிக் 9 ஸ்பீட் ஆட்டோ. ஸோ 9 ஸ்பீட் ஆட்டோ கொடுத்துருக்காங்க. DCTலாம் இல்லை, நார்மல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான். அண்ட் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், ட்ரைவ் ஷாஃப்டிங் பாருங்கள், கார்பன் ஃபைபர் காம்போசிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய இருக்குது. இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் வந்த வண்டி உங்களுக்கு LSD லிமிட்டட் ஸ்லிப் டிஃப்ரென்ஷியல் கிடையாது. இது ரியர் வீல் ட்ரைவ் கார். ஓகேங்களா? ஸோ LSD இல்லாதனால இது எக்கச்சக்கமாக ட்ரிஃப்டிங் யூஸ் பண்ணாங்க. பட் இப்போ LSD இங்கே இருக்குது பாருங்கள். எஸ், ஸோ LSD கொடுத்துட்டாங்க. அண்ட் நிஸ்மோ காருக்கு நிஸ்மோ பேக்கேஜில் வர காருக்கு நிஸ்மோ லான்ச், அந்த ரெவ் மேட்சிங் அதெல்லாம் இங்கே இருக்குது. எஸ், ஸோ நம்ம அப்படியே சைட்ஸ் போவோம். ஸோ பார்த்தீங்களா, BMW ஸ்டைல். ஏன்னா இது மிட் பொசிஷன் என்ஜினால் உங்களுக்கு போனட் ஸ்கூப் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இடம் பாருங்கள், போனட் லென்த் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா காரே அவ்வளோதான் இருக்கும். ஸோ அப்படி தான். பட் இங்கே பாருங்கள், டயர் செக்ஷனை பாருங்கள். இது ஃபோர்ஜ். எஸ், ஸோ ஃபோர்ஜ் ரேஸ்லேருந்து வந்திருக்கு, ரேஸ் இன்ஜினியரிங். ஸோ ஃபோர்ஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நிசானோட அல்டிமேட் ரெட் கலர் கேலிப்பர்ஸ் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு, செம்மையாக இருக்கா?
ஸோ இதோட செக்ஷன் வந்து பார்ப்போம். இட்ஸ் 255 40 R19 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது பார்க்க. ஸோ ஃபோர்ஜனால் வந்து உங்களுக்கு வந்து வெயிட் வந்து செம்ம கம்மியாக இருக்கும். ஸோ டிஸ்க்கும் பாருங்கள், அப்பா செம்ம பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து கண்டிப்பாக ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பாடி கலரில் வந்து அதே தான் கொடுத்துருக்காங்க. சைடு மிரர் அண்ட் சைட் ஸ்கர்ட்ஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு நான் வந்து இப்படி வைக்கிறேன். ஸோ பாடி பேனல் வந்து இது. ஸோ அதை தாண்டி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது, செம்ம க்ளீனாக இருக்குது. எந்த ஒரு ஷார்ப் லைன்ஸுமே இல்லை, ஒரே ஒரு லைன் தான் வந்து பாடி ஃபுல்லாகவே வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ இங்கே இருக்கிற அந்த ஒரு லைன் தான், ஓகேங்களா. அண்ட் இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னென்னா வந்து இந்த இதான் வந்து டோர் ஹேண்டில், ஓகேங்களா. ஸோ டோர் ஹேண்டில் வந்து இப்படி தான், பட் லாக் அன்லாக் வந்து எப்படின்னா இங்கே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பட்டன் தான். ஸோ அதை லாக் அன்லாக் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஃபஸ்ட் மாடல் ஜீலேருந்தே வந்து அந்த கான்செப்ட். ஸோ அது வந்து அப்படியே வந்து ட்ரெடிஷனாக வச்சுருக்காங்க. ஸோ பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் வந்து இங்கே இந்த வண்டியில் வந்து வெளியில் தரல, பட் உள்ளே வந்து ஏபிஎல் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி நம்ம உள்ளே பார்ப்போம். அண்ட் இதோட நார்மல் ஜி. ஸோ இது ட்ரெடிஷ்னல் ஜி பேட்ச் வந்து இங்கே தான் வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா. எஸ். ஸோ பின்னாடி செக்ஷன் வந்து ஸ்டாகர்டான்னு பார்ப்போமா. எங்கே ஸோ எஸ், பின்னாடி வந்து ஸ்டாகர்ட் தான். 275 செக்ஷன் கொடுத்துருக்காங்க R19. பட் இது மட்டும் வித்து வந்து அதிகம் கொடுத்துருக்காங்க. சூப்பர். அண்ட் எங்கேயுமே வந்து டிஸ்க் பிரேக் இருக்குது வித் நிசான் கேலிப்பர்ஸ். இந்த ரெட்டு வந்து இந்த பிளாக்குக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் இதுவுமே வந்து ஃபோர்ஸ்ட் வீல்ஸ், ஓகேங்களா. இதில் இன்னொரு வித்தியாசமான விஷயம் இங்கே பாருங்கள், ஃபியூல் லைட் எவ்வளோ பெருசாக இருக்குது. பட் அவ்வளோ பெரிய ஃபியூல் லைட் வந்து தேவையே கிடையாது. இங்கே என்ன டீசல் வண்டியாக இருந்தால் கூட பார்ட்டிகுலேட் ஃபில்ட்ரு போடலாம். பட் ஏன் இவ்வளோ பெருசு கொடுத்துருக்காங்கன்னே வந்து கண்டிப்பாக புரியல. அண்ட் நீங்கள் வந்து ப்ரீமியம் அன்லிமிட்டட் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அன்லிமிட்டட் 95 or 98 அதில் தான் வந்து ரன் ஆகும் இந்த வண்டி, ஓகேங்களா. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஃபார் ரெஃபரன்ஸ் செம்ம பெருசாக இருக்குது. அண்ட் இதுவுமே வந்து ரிஃப்ளெக்டராகவும் இருக்கும். இது லைட் ரெட்டாகவும் எரியும், ஓகேங்களா. ஸோ நைட்டில் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்க. நம்ம இன்டீரியர்ஸ் போவோம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரிகிறது இது வந்து ஒரு ஃப்ரேம்லெஸ் டோர். ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இது வந்து ஒரு ஃப்ரேம்லெஸ் டோரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு செம்ம பெருசாக ஓப்பன் ஆகுது. ஸோ டோரே வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. வா. அண்ட் உள்ளே வந்து டிசைனுமே வந்து ரொம்ப அதிகமாகலாம் கொடுக்கல. இது வந்து சாஃப்ட் டச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து அல்கண்டரா ஃபினிஷ் ஸ்போர்ட்ஸ் கார். ஸோ ஆப்வியஸ்லி வந்து அதை வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து இங்கே வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே லைட்டு பொசிஷனிங்குமே வந்து இருக்குது, லைக் ரெட் லைட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்சஸ் வந்து எனக்கு ஒன்றுமே புரியாதது வந்து இதுதான். ஸோ இது வந்து $80,000 கார். பட் இங்கே வந்து ஸ்விட்சஸ் பாருங்கள் எவ்வளோ டம்மியாக இருக்குது. லைக் நம்ம ஸ்விஃப்ட்டில் கூட வந்து சூப்பராக இருக்கும். பட் இங்கே வந்து அவ்வளோ பேசிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு வேரியேஷனுமே கொடுக்காம டம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு ஏன்னு புரியல. பட் இங்கே பாருங்கள் டோர் பிடிக்கிற ஹேண்டில் வந்து எப்படி இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு 1/2 லிட்டர் வைக்கலாம், அந்த மாதிரி ஒரு பாட்டில் வைக்கலாம். சவுண்ட் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து போஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி வெண்ட் ஏப்பில் கொடுக்காம பாருங்கள், அந்த சைடில் கொடுக்காம வந்து டோர்லேயே வந்து இருக்குது ஏசி வெண்ட். ஸோ இது வந்து நம்ம ஷிஃப்ட்டில் இருக்குல்ல, ஃபஸ்ட் மாடல் ஷிஃப்ட் அதே தான். அண்ட் டோர் ஹேண்டில் வந்து இதுவுமே வந்து ஃபஸ்ட் மாடல் ஜியில் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அதே தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. லாக் அன்லாக் வந்து நடுவில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் ரொம்ப பேசிக்காக இருக்குது. பட் ஸ்போர்ட்ஸ் காரில் வந்து அந்த ட்ரெடிஷன் ஹெரிட்டேஜ்க்காக அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே வரும்போது இது வந்து லம்பா சப்போர்ட்டு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து மேனுவல் தான் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் கூட கொடுக்கல. ஸோ ஜி பேட்ச் வந்து இங்கே வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அண்ட் நீங்கள் வந்து பெடல்ஸ் பார்க்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து மேனுவல். ஸோ இங்கே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாம் அலுமினியமாக எனக்கு தெரியல. ஸோ அந்த ஒரு பெடல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டெட் பெடலோடு இருக்குது, சூப்பர். அண்ட் இங்கே வந்து ட்ராக்ஷன் ஆஃப் ஆன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து செம்ம லோவாக இருக்குது. அதனால தான் நான் வெளியிலேருந்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இது வந்து மேட் இன் ஜப்பான். ஸோ இங்கே பாருங்கள். எஸ். ஸோ இது ஃபுல்லி கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட் தான் வந்து நமக்கு வந்திருக்கு. அண்ட் சீட்ஸ் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது, செம்ம ஸ்லிம்மாக இருக்குது. அண்ட் அல்கண்டாரா அண்ட் லெதர் 2 காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து சூப்பராக இருக்குது.
ஸ்டேரிங் வந்து இதில் ஃப்ளாட் பாட்டம் அந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ பாருங்கள் அதே ரவுண்ட். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வண்டி எல்லாத்துலேயுமே வந்து அதே தான். ஸோ அப்படி தான் இருந்துச்சு. நம்ம உள்ளே உட்காந்து பேசுவோம். எஸ். ஸோ உள்ளே உட்காந்தா வந்து இதுதான். அண்ட் செம்ம கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது ரொம்ப நாள் ஆச்சு உட்காந்து ஆக்சுவலி. இங்கே வந்து ஒரு ஏர் பேக் பொசிஷனிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே தான் வந்து பிளைண்ட் ஸ்பாட் வந்து இங்கே இருக்குது, பார்க்குறீங்களா? எஸ். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து லைக் விட்டு எரியும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தெரியும் பிளைண்ட் ஸ்பாட். ஓகேங்களா? அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து 12 இன்ச் அந்த நம்ம சென்டர் கன்சோலில் பார்த்தோம்ல மற்ற வண்டியில், ஸோ அந்த டிஸ்பிளே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. வாவ், ரியலி சூப்பராக இருக்குது. பட் என்கிட்ட கார் கீ கிடையாது. ஸோ ஆன் பண்ண எனக்கு பர்மிஷனே இல்லை ஆப்வியஸ்லி. பட் இந்த சேனல் டெவலப் ஆகும்போது மேபி ஒரு கட்டத்தில் கொடுக்கலாம். ஸோ அப்போ நான் வண்டி வந்து ரிவ்யூ பண்ணுறேன். அனதர் அண்டில் ஸோ இங்கே வந்து 12 இன்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து JDM வண்டினால ஹெட்லைட் யூனிட்ஸ் இந்த சைடு அண்ட் வைப்பர் கண்ட்ரோல்ஸ் இந்த சைடு. அண்ட் இங்கே வந்து நிசானோட சிம்பிள் கொடுக்காம இங்கே Z கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது ஆக்சுவலி. அண்ட் இங்கே வந்து பியானோ பிளாக். ஏன் கொடுக்கணும்? கார்பன் ஃபைபர் ட்ரிம் கொடுக்கலாம்ல, அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பியானோ பிளாக். ஆப்வியஸ்லி இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் செட்டிங்ஸ். இது வந்து லைக் நம்ம மியூசிக் கண்ட்ரோல்ஸ் அந்த ஆப்ஷன்ஸ், அப்புறம் வந்து MUD அதில் ஸ்க்ரால் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இங்கேருந்து மேலே பார்க்குறப்போ ஸோ டிஸ்பிளே ஸ்க்ரீனுக்கு மேலே வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. பட் இது வந்து ஹாட் பிளாஸ்டிக். ஓகேங்களா? ஹாட் பிளாஸ்டிக். இதுவுமே வந்து ஹாட் பிளாஸ்டிக். ஸ்பீக்கர் யூனிட் இங்கே இருக்குது. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இங்கே பாருங்கள். ஸோ பேட்டரியோட வோல்டேஜ் வந்து பேட்டரியோட வோல்டேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து டர்போ ஸ்பீடு வந்து டர்போ எந்த லெவலில் வந்து ஸ்பூல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு. அண்ட் இது வந்து PSI, லைக் உங்களுக்கு பூஸ்ட் வந்து எவ்வளோ கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து PSIயில் சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து இன்டர் ரிலேட்டட். இது வந்து பேட்ரி வோல்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. அண்ட் இன்டீரியர் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இது நம்ம ஃபார்ச்சுனரில் பார்க்குற மாதிரி இருக்குது இந்த சென்டர் ஸ்க்ரீனு. பட்டு இது வந்து 8 இன்ச். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 12 இன்ச் கொடுத்துட்டு இங்கே வந்து 8 இன்ச் கொடுக்குறது நியாயமாக இல்லை. பட் டேஷ்போர்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டுவர்ட்ஸ் இப்படி வந்து ஸோ உங்களுக்கு இப்படி வந்து டில்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து டிரைவர் ஃபோக்கஸ்டாக இருக்கனால. அண்ட் இங்கே வந்து அதே மாதிரி வந்து இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் டிமிங் வந்து கொடுத்துருக்காங்க லைட்ஸ். அண்ட் இங்கேயுமே வந்து இங்கே 2 லைட் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப லக்ஸுரி இல்லை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணும்லாம் கொடுக்கல. ஈவன் டேஷ்போர்ட்ஸ் வந்து பாருங்கள், க்ளீனாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது, வேணுன்றது மட்டும்தான் இருக்குது. அண்ட் இங்கே பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குது. இது கூட வந்து எனக்கு தெரியலப்பா, இல்லை நான் பார்க்குற வண்டி தான் அப்படி இருக்கா, மேபி அது கொஞ்சம் வந்து மாற்றிருக்கலாம். பட் எஸ், ஸோ அப்படி தான் இருக்குது. அண்ட் மேலே ரூஃப் லைன்ஸ் எல்லாமே வந்து பிளாக் தான் கொடுத்துருக்காங்க, ஆப்வியஸ்லி ஸ்போர்ட்ஸ் கார்ன்றதுனால. ஸோ சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே ஏதோ வாய்ஸ் ரெகக்னிஷன் அந்த ஸ்பீக்கர் மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஏன்னு எனக்கு தெரியல ஆப்வியஸ்லி. அண்ட் இங்கே வந்து வேனிட்ரி மிரர் இருக்குது. இதுவுமே வந்து பிளாக் சூப்பராக இருக்குப்பா. அண்ட் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயமே வந்து நான் சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த சீட்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து இந்த கேஜ் பாருங்கள், இங்கே வந்து ஒரு இருக்குது. ஸோ அதுவுமே வந்து எக்ஸ்போஸ்டாக வந்து கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. பின்னாடி வேறு எதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்சு வைக்க முடியாது. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்கள் லேப்டாப் பேக் இல்லை வந்து காலேஜ் பேக் அந்த மாதிரி ஒரு இடம். பட் பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஒரு ரெண்டு பேக் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ட்ரிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு வந்து ஒரு டயர் இல்லை ஒரு டயர் தான் வரும். ஒரு டயர் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டு போகலாம். அண்ட் அங்கேயுமே வந்து ஒரு ஏசி ஆப்ஷன் வந்து இருக்குது, லைக் ப்ளோயர் வந்து இங்கே போகுது. ஸோ சூப்பராக இருக்குது. ரொம்ப நான் கிராம்ப்டாக இருக்குது. எஸ். ஸோ நம்ம லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் போவோமா? சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. நான் நிசான் ஜீல உட்காந்ததே கிடையாது, இதான் நான் ஃபஸ்ட் டைம் உட்காரேன். அண்ட் இங்கே பாருங்கள், எனக்கு ஹெட் ரூமே வந்து சூப்பராக இருக்குது. லைக் ரொம்ப கீழே இருந்தாலும் நானே 6 feet டால் இப்போது. பட் ஹெட் ரூம் வந்து சூப்பராக இருக்குது. பட் இதுக்கு மேலே எனக்கு ஆக்சஸ் இல்லை, எல்லாமே அப்படியே ஸ்கூப் டவுன் ஆகிறதுனால வந்து வாய்ப்பே இல்லை. பட் சீட்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது ஆக்சுவலி. வந்து சீட்ஸ் வந்து உங்களுக்கு கவுண்டர் ஆகுறது. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? ஸோ இருங்க, நான் திருப்பி காட்டுறேன்.
ஏ ஸோ இது வந்து மேனுவல், ஓகேங்களா, மேனுவல். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ மேனுவல் கண்ட்ரோல் செம்ம ஸ்லிக்காக இருக்குது. ஸோ செம்ம ஸ்லிக்காக இருக்குது. இதோட த்ரோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வந்து நம்ம வந்து 3rd ஜென்ரேஷன் ஸ்விஃப்டெல்லாம் இருந்துச்சுல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து அந்த லேட்ச் நம்ம போடுறது வந்து அவ்வளோ இதாக வந்து அந்த ஒரு டிக் 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 உங்களுக்கு தெரியும், கேட்குதான்னு பார்க்குறேன். ஓகே, எப். ஸோ இதுதான் இங்கே பாருங்கள், அந்த ரப்பர் ஆக்ஷன் வந்து எவ்வளோ ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்கன்னு. கண்டிப்பாக இந்த வண்டி என்ஜினுக்கும் கீர் பாக்ஸ் மட்டுமே வாங்கலாம். ஏன்னா வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்லீக்காக இருக்குன்னு. ஓகேங்களா, உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ இதாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. அண்ட் இதுவுமே வந்து பிளாக் பேட்ச் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு வந்து எந்த டெம்பரேச்சர் வந்து இது செட் பண்ணுறது எல்லாமே வந்து நாப்ஸ் தான். எந்த ஒரு டிஜிட்டல் இன்டர்ஃபரன்ஸும் வந்து அங்கே இல்லை, கொடுக்கல. அது ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயம். அண்ட் இதுவுமே வந்து நல்ல ஒரு டாக்டைலாக இருக்குது. எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னென்னா வந்து ஆரஞ்சில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க, சூப்பர். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு வந்து 2 போர்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜிங்க்கு. லெதர் ஆப்ஷன்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் தொடர இடம் எல்லாமே முக்கால்வாசி வந்து சாஃப்ட் லெதர் தான். ஸோ கண்டிப்பாக ஆப்வியஸ்லி அதெல்லாம் வந்து ஃபிட் ஃபினிஷ் வந்து நல்லாயிருக்கு. எக்ஸப்ட் நான் இங்கே காமிச்சேன்ல, ஸோ அது மட்டும், அந்த த்ரெட் மட்டும் ஒரு மாதிரி ஒரு இரிட்டேஷனாக இருக்குது. பார்க்காத வரைக்கும் சரி, பட் பார்த்ததுனால அது வந்து ஒரு மாதிரி உறுத்துது. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து வெளியில் போவோம். ஆக்சுவலாக டோர் வந்து உங்களுக்கு வந்து வெயிட் அவ்வளோவா தெரியவே இல்லை, செம இதாக இருக்குது. பட் 2 வீலர்லாம் வரும்போது பார்த்து ஓப்பன் பண்ணோம். ஏன்னா எவ்வளோ பெருசாக ஓப்பன் ஆகுது பாருங்கள். உங்களுக்காக இந்த பொசிஷனில் வந்து ஒரு வீடியோ செம்மையாக இருக்குது பார்க்க. வாவ், எப். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து டோர் ஷட்டோட சவுண்ட். ஜி உங்களுக்கு காமிச்சிட்டேன்னா. ஸோ உங்களுக்கு பின்னாடி வரும்போது உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், செம்ம வைட் ஓப்பனாக வந்து ஒரு கிளாஸ் படி கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு அந்த ஸ்டட் அது தெரிகிறது வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸ் கார் ஃபீல் வந்து பயங்கரமாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்பாய்லர் வந்து லிப் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, பட் செம்ம பெருசாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து ரிட்ராக்டபிள் இல்லை, இது ஃபிக்ஸ்டு தான். ஸோ நான் முன்னாடி க்ரில்லில் வந்து ஒரு இது சொன்னால டிசைன், அந்த டிசைன் எலிமெண்ட் கேரி ஆகிறது வந்து இந்த பிரேக் லைட்டில் தான். ஸோ அந்த க்ரில்லில் இருந்த அதே அந்த டிசைன் வந்து இங்கே வந்து இங்கேயுமே வந்து கேரி அவுட் ஆகுது. இங்கே ஒரு ஜீன்ற ஒரு பேட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க, நிசான். அப்புறமா வந்து ரிவர்ஸ் கேமராவோட ஃபங்க்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அப்படியே கீழே வந்து வர்றப்போ எஸ், ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ட்வின் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒரு எக்ஸாஸ்ட், இந்த சைடு ஒரு எக்ஸாஸ்ட் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது பார்க்க. அண்ட் அந்த டாட்டட் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கேயுமே வந்து ஒரு டிஃப்யூசர் ரன் ஆகுது, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக பிளாக். வா, ஆக்சுவலாக இந்த ஸ்டட் இங்கே காட்டுறது தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, நைஸ். ஸோ மேலேயுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த லைன் வந்து தெரியும், ஏரோடைனமிக்ஸ்க்காக என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் பல்ஜாக இருக்கும், இது கொஞ்சம் பல்ஜாக இருக்கும், நடுவில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பாருங்கள். ஸோ மேபி ரியர் வியூ வந்து நான் ஃபுல்லாக காட்டுறேன். இதே தான் செம்மையாக இருக்குல்ல. வா, ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சூப்பர் கார். நானுமே வந்து இவ்வளோ லோ ஸ்லாங்கில் உட்காந்ததே இல்லை. எஸ்பெஷலி இந்த சில்வர் லைன்ஸ் பாருங்கள், அந்த ரன் ஆகுறது லைக் அந்த பி பில்லர் சி பில்லருக்கு மட்டும்தான் வந்து ரன் ஆகுது, ஏல இல்லை. அது ரொம்ப யூனிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்படி வச்சு பார்த்தா சூப்பராக இருக்குது. நைஸ்.